உங்களுடைய ஃபேமிலி? ஒரே ஒரு ஒய்ஃப். இல்ல சிரிக்காதீங்க, நிஜமா தான். நான் வந்து நான் முதல்ல சொல்ல கூட அதிக ஆசைப்படுறேன் கிடையாது. ஒரே ஒரு ஒய்ஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு வீடு, ஒரு கார். இது பண்ணாம போயிட்டுமே அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் தோணி இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்ப மணி சார் படம் ராவணன் பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு 1 இயர் நான் அந்த படத்துக்காக நிறைய ஒரு பெரிய கேரக்டர். அது சார் கூப்பிட்டு பேசும்போது இவ்வளவு ஒரு கேரக்டர் இது பண்ணா நல்லா இருக்கும்னாரு. உண்மையில நான் ரொம்ப, அதாவது இந்த காமெடியை விட்டு இன்னொன்னு எனக்கு எப்பயுமே ஒண்ணு இருக்கக்கூடாது, இது தவிர இன்னொரு வேற ஏதாவது இவன் எல்லாம் பண்ணுவான், நடிகனா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அதுக்காக வந்து ராவணன்ல வந்து அந்த கேரக்டர் சொன்ன வந்து அது எல்லாமே இருந்தது. அதுல ஹியூமர் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, ஆக்ஷன் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சு போய் அந்த கேரக்டர் பண்ணேன். அது படம் வரும்போது நீங்க வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க, இருந்தீங்களா அப்படின்னு கேட்கல. நல்ல வேலை ராவணன் அப்படின்னு கேட்கல. இன்னும் சரி பார்க்கல, அதனால கேட்கல, பார்த்தா கேட்டிருப்பீங்க. ரைட். அந்த மாதிரி ஒரு ஆயிப்போச்சு. அதனால வந்து வருத்தம் கிடையாது. ஏன்னா மணி சார் படத்துல அவ்வளவு பெரிய ரோல் பண்ணதே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது பண்ணி முடிச்சுட்டு படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன 1 வருஷமா ராவணன் போனேன்னு சொன்னீங்க, ஒன்னும் காணாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னேன். கடத்த இதுதான் சார் கதை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் டைரக்டரா இருக்கலாமே, டைரக்டரா இருக்கலாமே, இவ்வளவு கதை சொல்றேன் அப்படின்னாங்க. சாதாரணமாவே இப்ப ஒருத்தர் வந்து ஒரு அவுட்லைன் சொன்னாருன்னா அதை வந்து அதை விட டபுளா ஆக்கி சொல்லுவேன். இந்த மாதிரி கதை சொல்ற டேலண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு 4 பக்கம் டைலாக் நீங்க என்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னாக்கும் அதை வாங்க மாட்டேன், படிக்க மாட்டேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். 4 பக்கத்தையும் அடுத்த 10 செகண்ட்ல சொல்லுவேன். அது ஒரு மெமரி இது இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம டைரக்ஷனுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. வேணாம், டைரக்டர்கள் எல்லாம் இப்ப நடிக்கும் போது நம்ம நடிகம் போய் டைரக்டர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கேன். இல்ல அது ஒரு சின்ன ஒரு எய்ம் இருக்கு. சின்ன சின்ன என்னால ஒரு சின்ன சின்ன நாட் சொல்ல முடியுமே தவிர அப்புறம் அதை டெவலப் பண்ணியும் சொல்ல முடியும். அதை எப்படி எடுக்கிறது எடிட்டிங்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிருக்கேன் எடிட்டிங் அசிஸ்டண்டா. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இப்ப வேணாமே அதையும் இதையும் போட்டு குழப்ப வேண்டாமேன்னு அது ஒரு ஏக்கம் இருக்கு. டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு ஏக்கம். இன்னாரோட நடிக்கணும்ன்ற ஆசை எதுவும் இருக்கா? அது ரஜினி சாருங்க. என்ன காரணம், கமல் சார்னு எப்பவுமே கமல் சார் எல்லா படத்திலும் நான் இருப்பேன். அது வந்து எல்லாரும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் ரஜினி சார் படத்தில் நடிக்க மாட்டீங்களா, ரஜினி சார் உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ரஜினி சார் வந்து 6ல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விசில் அடிப்பாங்க. ஆனா ரஜினி சார் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் எனக்கு. அவர் ஸ்டைல் பிடிக்காம இருக்குமா, அவரோட சேரனும் பிடிக்காம இருக்குமா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு வரல. ஒரே ஒரு படம் வந்தது குசேலன், அந்த படத்துல போய் நடிச்சேன். ஆனா ஒரு ஷாட் கூட காம்பினேஷன்ல வரல. அப்ப இந்த குசேலன் போறேன் சொன்னா என் ஒய்ஃப் எல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டா, ரஜினி சார் படத்துக்கு போறீங்க அப்படின்னு. அவன் படம் பார்த்துட்டு என்ன ஒண்ணு அவர் கூட பக்கத்துல கூட நிக்கல போட்டிருக்காங்க, போட்டோ கூட எடுக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டா. அப்புறமா இப்ப மறுபடியும் இப்ப இந்த ராணா அது வந்து ரவிக்குமார் சார் சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை காம்பினேஷன் வரலாம். நான் அப்படித்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், சார் அதுல காம்பினேஷன் வரல, இதுலயாவது காம்பினேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை வரலாம். ரஜினி சார் பாத்தீங்கன்னா நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடிச்சது இல்ல, காம்பினேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நல்ல ஒவ்வொரு படம் ஹரிச்சந்திரா படம் நடிக்கும் பொழுது அந்த படம் ப்ரொஜெக்ஷன் வந்து குட்லக்ல போட்டாங்க. படம் இன்ட்ரோல அந்த ஒவ்வொரு சீன் அவர் ரொம்ப பயங்கரமா சிரிச்சுட்டு இன்ட்ரோ வெளியே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்தாரு. கல்யாண கலாட்டா பாத்தீங்கன்னா வீரப்பன் மாதிரி ஒரு மீச வச்சு கிட்ட பண்ணிருப்பேன். பண்ணாரி தாயே அப்படின்னு உள்ள என்டர் ஆகும் போது தியேட்டருக்குள்ள பயங்கர சிரிப்பு அப்படின்னு இவரு அப்படி 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 வீரப்ப மாதிரி இருக்குங்க அப்படின்னாரு. அந்த இதுல ஒரு அந்த மாதிரி அவர் கூட அந்த பிரிவியூ பார்க்கும்போது போட்டோஸ் எடுத்து வச்சதோட சரி. படத்துல காம்பினேஷன் நடிச்சு அந்த மாதிரி இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் நமக்கும், அது ஒரு சின்ன ஆசை. நீங்க ரொம்ப ரசிச்சு பாக்குற காமெடி ஆக்டர் யாரு? எப்பவுமே வந்து நாகேஷ் சார். நாகேஷ் சார் வந்து எவர்கிரீன். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவர் வந்து ஸ்லாப்ஸ்டிக் நடிகன்பாங்க, இவர் வந்து டயலாக் டெலிவரி உள்ள வரும்பாங்க, இவர் வந்து ஆக்ஷன் காமெடியன்பாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு, அதாவது டான்ஸ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், துள்ளி குதிச்சு அதாவது அப்படின்னு என்றதுக்குள்ள அங்க போய் இங்க வந்து உட்காந்துருவார். இந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து உண்மையில இதுவரைக்கும் யாரும் பண்ணல, இனிமேலும் பண்ண முடியுமான்னு தெரியாது. நம்ம எல்லாம் கூட சும்மா அப்படியே ஏறி குதிக்கலான்னு, இந்த இரும்பு கோட்டை மோட்டர் சிங்கம் ஒரு படம் இல்ல, அந்த படத்துல குதிரை மேல ஏற்றி கீழே குதிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே கால் சுலுக்கி போச்சு. சின்ன முட்டு உயரம் தான் குதிரை, அது மேல இருந்து குதிக்கிறதுக்கே கால் சுலுக்கி போச்சு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இதுல ஏறி பீரோ மேல ஏறி அங்க இருந்து கீழே ஊசி நிப்பார். அந்த குதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த டைமிங் தில்லானா மோனாம்பால் ஆகட்டும்,
ஒவ்வொரு படத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்திருப்பாரு. அப்படி வரும் எலுமிச்சம்பழம். குரு கிரேட். அப்புறம் எவர்கிரீன் பாத்தீங்கன்னா மூர்த்தி சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. மூர்த்தி சார் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1000 படத்தை தாண்ட போறாரு. ஆனா இன்னமும் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்காரு. அதே மத்தவங்கிட்ட பழகிறதுலயும் அப்படித்தான் இருக்காரு. அதே மாதிரி நானும் என்னுடைய தற்பெருமைக்காக இங்க வரவே இல்லை, அதுக்காக இங்க பேசவும் இல்லை. என்னை பாக்குறவங்க எல்லாரும் சொல்றது எப்பவுமே நான் இப்படியே தான் இருக்கணும், இப்படித்தான் இருப்பேன். அதுக்காண்டி வளராம இல்ல, உடம்பு வளரும், ஆள் வளருவேன், புகழ் பேரெல்லாம் வளரும். ஆனா மனசு மட்டும் மாறக்கூடாது. இப்ப எப்படி நான் உங்கள்கிட்ட பேசணும், வெளியே எப்படி பழகணும், அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் அப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ரோட்ல நடந்து போவேன். என் ஸ்ட்ரீட் ஆகட்டும், நீங்க மெட்ராஸ்ல எங்க வேணாலும் நீங்க என்ன பார்க்கலாம். கார்ல தான் போவாங்க கிடையாது. கார்ல போவேன், ஆட்டோல போவேன், பைக்ல போவேன், டப்புன்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிருவேன். காய்கறி வாங்கணுமா நானே போவேன். என்ன காரணம்னா இப்ப நீங்க கேஷுவலா நடந்து போய் பழகிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங்ல நடந்து போனா கூட அவர் எப்ப இப்படித்தான் வருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப கிளாஸ் ஏத்தி விட்டே போனோம்னா நாளைக்கு கிளாஸ் இறக்கும்போது இங்க பாரு ஒண்ணும் கிடையாது, அன்னைக்கு ஏத்தி விட்டு போனாலும் இறக்கிட்டான் பாருப்ப. எதுக்கு? அது ஒரு பழைய நடிகர் ஒருத்தர் நல்ல பீக்ல இருக்கார், ஒரு காமெடி ஆக்டர் தான். நல்ல பீக்ல இருக்கும்போது அவர் வந்து டாக்டர்கிட்ட போயிருக்கார். ஒன்னு சார் செக் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சுகர் பிபி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க டெய்லி காலைல அவருக்கு 4-5 கார் இருக்கு, 2-3 வீடு இருக்கு, நல்ல பெருசா இருக்காரு. அவர் கூட நடிச்ச நடிகர்கள் நிறைய நாடக நடிகர்கள் இருக்காங்க. அவங்க இன்னமும் ஏழ்மையில தான் இருக்காங்க. சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவர் ஒருத்தர் நல்ல பெருசா வசதியா இருக்காரு. இந்த டாக்டர் வந்து பிபி சுகர் இருக்கிறதுனால, சார் நீங்க வந்து கொஞ்சம் வாக்கிங் போங்க டெய்லி, நல்லது, கொஞ்சம் பிபி குறையும் சுகர் குறையும்னு. சரி ஓகே. மறுநாள் காலில இருந்து அவர் கால் லுங்கியை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டி யாரும் பாத்திருப்பாங்க. அந்த வீட்டுல இருந்து அந்த ரவுண்டு சுத்தி வருவாங்க அந்த ஏரியாவில. அப்படி சுத்தி நடந்து வரும்போது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை பார்த்து நல்லா இருக்காரு, அவர் 4 வீடு வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காருன்னு வாழ்த்த மாட்டான். நீங்க இறங்கி வந்து ஐயோ போயிருச்சா எல்லாம் அப்படின்னு கேட்பான். இது வந்து மனிதனுடைய இயல்பு. அவர் வாக்கிங் நடந்து வந்துட்டு இருக்கும்போது டீக்கல்ல உட்கார்ந்த 4 பேரு அவர் அங்க வரும்போது அண்ணே 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 என்னன்னே இப்படி இரு, உணர்ச்சி வசப்படாத, நான் வீடு கார்லாம் வித்துட்டு தெருவுக்கு நடந்து வந்துட்டேன் நினைக்காத, டாக்டர் வாக்கிங் போக சொல்லிருக்காரு, அதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கேன், போ அப்படி ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் போயிருக்காரு. இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க மக்கள். நீங்க ஒரு நாள் டெய்லி கார்ல போயிட்டு ஒரு நாள் வந்து நீங்க யாரோட பைக்ல போய் பாருங்க, என்னாச்சு காரை வித்துட்டாரு அவரு, பைக்ல வராரு. மனித இயல்பு. அதை மாத்த முடியாது. எங்களுக்காக நீங்க நடிச்ச காமெடி சீன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்சது நடிச்சு காமிங்களா? ஜெமினில வந்து ஒரு லென்த் டயலாக் எழுதிட்டார் சரண் சார். அது வந்து பேசணும், அது வந்து ஃபாஸ்டா பேசினா மட்டும்தான் அந்த டயலாக் ரீச் ஆகும். சுலோவா பேசினா வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, நொந்து நூலானவங்க, நூல் பிஞ்சு பஞ்சானவங்க அத்தனை பேருக்கு இந்த ஓபராய் ஒண்ணு சொல்றேன், ஏக்குமார் தோத்து கூட இப்படின்னு சொன்னோம்னாக்கு அது ரீச் ஆகாது. அதனால அவர் சொன்னார், சார் இதை கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும் சார் அப்படின்னாரு. ரைட் ஓகே அப்படின்னு அது நிறைய இடத்துல அந்த டைலாக் வரும். வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, நொந்து நூலானவங்க, நூல் பிஞ்சு பஞ்சானவங்க அத்தனை பேருக்கு இந்த ஓபராய் ஒண்ணு சொல்றேன், ஏக்குமார் தோத்து கேடா. அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா துலாமணம் துள்ளும், அது வந்து எல்லா இடத்துலயும் போனோடனே வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏனே டே ஏன்டா அந்த பசங்க தயாரா பண்ணிட்டு இருக்க, அவன் எப்படித்தான் எப்ப பார்த்தாலும் என்ன விளையாட்டு கூட்டம் வரவே மாட்டேங்கிறான். ஏய் அப்படி என்னடா விளையாட கூப்பிட்டேன், தாயம் விளையாட கூப்பிட்டேன், சோழி விளையாட கூப்பிட்டேன், பல்லாங்குழி விளையாட கூப்பிட்டேன், இதுக்கெல்லாம் வராம கபடி விளையாட கூப்பிடுறேன், கபடிக்கு பாவடை தூக்க முடியுமா என்ன? நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? அதான் நான் சொன்னேன், உணவு உடுத்த விட இருக்க இடம், இது ஒரு மனிதனுக்கு தேவை. அதையும் தாண்டி இன்னொரு தேவை வேலை. அந்த வேலை எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. சினிமாக்காரங்கனாலே ஒரு பகட்டான வாழ்க்கை, ஆடம்பரமான வசதி அப்படிதான் நினைக்க தோணும். ஆனா ஒரு நடிகர் எவ்வளவுதான் உயரமான நிலைக்கு போனாலும் அவருக்குள்ள சில ஏக்கங்களும் காயங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும்ன்றதுதான் உண்மை. அவங்களும் நம்மள மாதிரி சக மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்த சொல்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கமே. இதை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.